ஆன்மீகத்தில் கரும்பு. பந்த பாச உணர்வை தூண்டுபவன் மன்மதன். கரும்பு வில்லை பயன்படுத்தி அம்பு எய்து ஆண் பெண் ஆகியோருக்கு இடையே ஈர்ப்பை தோற்றுவிப்பவன். காதல் தெய்வமான மன்மதன் ரதி தேவியின் கணவன். இந்த உலகம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு மன்மதனின் பணி இன்றியமையாதது. அவனால் தான் உலகில் வம்சவிருத்தி உண்டாகிறது. மன்மதனுடைய கரும்பு வில்லின் நான் கயிற்றால் ஆனதல்ல, தொடர்ச்சியான வண்டுகளின் வரிசைதான் மன்மதன் வில்லின் நானாக இருக்கிறது. அந்த நாணிலிருந்து 5 மலர்களை அம்புகளாக்கி மனிதர்கள் மேல் சூட்சமமாக எய்கிறான் அவன். தாமரை, அசோகம், குவளை, மாம்பூ, முல்லை ஆகிய 5 மலர்கள் தான் மன்மதனின் அம்புகள். கரும்பு வில்லில் வண்டு நாணை இழுத்து மலர் அம்புகளை பொருத்தி அவன் எய்தால் யாராயிருந்தாலும் பந்த பாசங்களுக்கு ஆட்பட வேண்டியதுதான். மன்மதனின் கரும்பு வில்லிலிருந்து புறப்படும் கணையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மன்மதனை பற்றி சொல்லும் போது காமன் எல்லோருக்கும் காமன் என தமிழும் ஆங்கிலமும் கலந்து ஸ்லேடை நயத்தோடு சொல்வார் வாரியார் சுவாமிகள். ஒரே ஒருவரிடம் மட்டும் மன்மதனின் ஆற்றல் பலிக்கவில்லை. சூரபத்மனை வதம் செய்ய ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்பதால் பரமசிவன் மேல் தன் கரும்பு வில்லை கொண்டு மலர்கணையை மன்மதன் எய்ய வேண்டும் என வேண்டினார்கள் தேவர்கள். அவர்கள் சொன்னபடியே மலர் அம்புகளை பரமசிவனை நோக்கி எய்தான் மன்மதன். சிவபெருமான் அதனால் தம்முடைய தவம் கலைக்கப்பட்டார். யார் தன் தவத்தை கலைத்தது என கடும் சீற்றத்துடன் நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தார். அவ்வளவுதான், அவர் மேல் மலர்கணை தொடுத்த மன்மதன் எரிந்து போனான் என்கிறது சிவபுராணம். பிறகு ரதிதேவி வேண்டியதன் பேரில் ரதியின் கண்ணுக்கு மட்டும் மன்மதன் தெரிவான் என்றும் மற்றவர் கண்ணுக்கு தெரியமாட்டான் என்றும் சிவன் வரம் கொடுத்தார். அதனால்தான் மன்மதன் இப்போது யார் கண்ணுக்கும் தெரியாமல் பலர் மேல் மலரம்பு எய்து தன் பணியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். பொதுவாக தோற்றவர் கையில் உள்ள ஆயுதம் வென்றவர் கைக்கு வருவது நடைமுறை வழக்கம். அந்த வழக்கப்படியே தோற்று போன மன்மதனின் கரும்புவில் சிவனின் கைக்கு வந்துவிட்டது. அதை தான் வாங்கி தன் கரத்தில் வைத்துக் கொண்டாள் அன்னை காமாட்சி. அன்பு, பாசம் போன்ற உணர்வுகளின் அடையாளம் தான் கரும்பு. அன்பும் பாசமும் ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும். கட்டுமீறி சென்றால் துன்பம்தான். அதை உணர்த்தவே அன்னை தன் கையில் கரும்பை வைத்திருக்கிறாள். மன்மதனின் கரும்பு காமத்தை தூண்டக்கூடியது. அன்னை காமாட்சி தேவியின் கையில் உள்ள கரும்பு தன்னை வழிபடுபவர்களின் மனதிலிருந்து காமத்தை அகற்றக்கூடியது. இதுதான் மன்மதன் கையில் இருந்த கரும்பிற்கும் காமாட்சி கையில் உள்ள கரும்பிற்குமான முக்கிய வேறுபாடு. காமாட்சியை வழிபட்டால் தேவியின் திருக்கரத்தில் உள்ள கரும்பின் கருணையால் நாம் காம உணர்வை வெல்வோம். காம தகனம் செய்த சிவபெருமானின் மனைவி நம் உள்ளத்தில் உள்ள காமத்தை தகனம் செய்து விடுவாள் என்கிறார். வாழ்நாளெல்லாம் காஞ்சி காமாட்சியை வழிபட்ட காஞ்சி பரமாச்சாரியார். கரும்பாயிரம் பிள்ளையார் கோயில் என்றொரு கோயில் கும்பகோணத்தில் உண்டு. அங்கே உறையும் விநாயகரின் திருநாமம் கரும்பாயிரம் பிள்ளையார் என்பது. அவருக்கு அப்படி ஒரு பெயர் வந்ததற்காக ஒரு கதை சொல்லப்படுகிறது. கரும்பு வியாபாரி ஒருவன் தன் வண்டியில் 1000க்கும் மேற்பட்ட கரும்புகளை ஏற்றி கொண்டு வந்தான். அவன் விநாயகர் கோயில் எதிரே வரும்போது அவன் முன் ஒரு சிறுவனாய் தோன்றினார் விநாயகர். யானை முகத்தை உடைய அவருக்கு யானைகள் விரும்பி சாப்பிடும் கரும்பை தானும் சாப்பிட வேண்டும் என ஆசை வந்துவிட்டது. தனக்கு மிகவும் பசிக்கிறது என்று சொல்லி ஒரே ஒரு கரும்பு தருமாறு வியாபாரியிடம் கேட்டார். அவர் யாரென்று அறியாத வணிகன் அனைத்தும் உப்பு கரிக்கும் என்று சொல்லி அவரை ஏமாற்றிவிட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்று விட்டான். சிறுவன் மேல் இரக்கமில்லையே உனக்கு? நீ சொன்னபடியே உன் வண்டியில் உள்ள 1000 கரும்பும் உப்பு கரிக்கட்டும் என கூறிவிட்டு அருகில் உள்ள கோயிலில் சென்று மறைந்து விட்டான் சிறுவன். அடுத்த கணமே 1000 கரும்பும் தித்திக்காமல் உப்பு கரிக்க தொடங்கியது. வாயில் போட்டால் உப்பு கரிக்குமானால் அந்த கரும்பு எப்படி வியாபாரமாகும்? ஒரு கரும்பை கூட வாங்குவார் இல்லை. வணிகன் தவற்றை உணர்ந்தான். சிறுவன் கேட்டபோது கரும்பு கொடுக்காதது தப்புதான் எனவும் தன்னை இறைவன் மன்னிக்க வேண்டும் எனவும் உள்ளம் உருகி வேண்டினான். அன்றிரவு விநாயகர் அவன் கனவில் தோன்றினார். அவனை மன்னித்தார். ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் என்று அவனுக்கு நீதி புகட்டினார். அவன் வேண்டியபடி மறுபடி 1000 கரும்பும் தித்திக்கும் என அருளினார். பின் கனவிலிருந்து மறைந்து போனார். மறுநாள் கண் விழித்து எழுந்த வணிகன் கனவை நினைத்து நினைத்து நெகிழ்ந்தான். தன் வண்டியில் உள்ள ஒரு கரும்பை எடுத்து கடித்து பார்த்தான். அது சாதாரணமாய் கரும்பு தித்திக்கும் தித்திப்பை விட பல மடங்கு கூடுதலாய் தித்தித்தது. பிறகென்ன, கரும்புகள் விறுவிறுவென்று விற்று போயின. 1000 கரும்பையும் விநாயகர் தித்திக்க செய்த கதை இதுதான் என்கிறது கரும்பாயிரம் பிள்ளையார் கோயில் பற்றி வழி வழியாக வழங்கும் தலபுராண கதை. பட்டினத்தார் கையில் ஒரு கரும்புண்டு. அந்த கரும்பு பற்றி கரும்பை போலவே இனிப்பான ஒரு கதையும் உண்டு. பட்டினத்தாருக்கு முன்பாகவே அவரது சீடர் பத்திரகிரியாருக்கு திருவிடைமருதூரில் இறையருளால் முக்தி கிடைத்துவிட்டது. பத்திரகிரியார் இறை ஜோதியில் கலந்ததை கண்ணால் கண்டார் பட்டினத்தார். என் சீடனுக்கே முக்தி கிட்டிவிட்டதே ஐயனே, எனக்கு எப்போது முக்தி கிட்டும் என உள்ளமுருக சிவபெருமானை வேண்டினார். சிவபெருமான் அவர் முன் தோன்றி அவர் கையில் ஒரு கரும்பை கொடுத்தார். இந்த கரும்பை தாங்கியவாறு திருத்தல யாத்திரை நிகழ்த்து. ஒவ்வொரு தலத்திலும் மேற்புற நுனியை கடித்துப்பார்.
எந்த திருத்தலத்தில் இந்த கரும்பின் மேற்புறம் இனிக்கிறதோ அங்கு உனக்கு முக்தி அருளப்படும் என அருளினார். பட்டினத்தார் கையில் கரும்போடு திருவெண்காடு, சீர்காழி உள்ளிட்ட பல திருத்தலங்களுக்கு சென்றார். ஒவ்வொரு திருத்தலத்திலும் தான் கையில் ஏந்தியிருந்த கரும்பின் நுனியை கடித்து பார்த்தார். அங்கெல்லாம் நுனி கரும்பு இனிக்கவில்லை. ஏக்கத்தோடு பல திருத்தலங்களுக்கு சென்ற பட்டினத்தார் சென்னை அருகே திரு ஒற்றியூர் வந்தபோது கரும்பின் நுனி தித்தித்தது. அதுவே தாம் முக்தியடைய இருக்கும் தலம் என்பதை பட்டினத்தாரின் உள்மனம் உணர்ந்து கொண்டது. அங்கிருந்த சிறுவர்களுடன் விளையாடலானார் அவர். அவர்களை தன்னை கூடையால் மூடும்படி வேண்டிக் கொண்டார். அவர்கள் அவ்விதமே மூடினார்கள். ஆனால் அந்த கூடையிலிருந்து அல்லாமல் வேறொரு இடத்தில் தோன்றினார் அவர். பல சித்திகள் பெற்ற சித்தராயிற்றே அவர். சிறுவர்கள் திகைத்தார்கள். ஓடோடி போய் அங்கும் அவரை கூடையால் மூடினார்கள். இப்படியான விளையாட்டு பலமுறை நடந்தது. இறுதியில் ஒரு கூடையால் மூடப்பட்ட அவர் சிவலிங்கமாக மாறி சிவனுடன் கலந்தார். அந்த கூடையை திறந்து பார்த்த சிறுவர்கள் திகைத்தார்கள். அவர்கள் ஓடி போய் தங்கள் பெற்றோரிடம் இந்த அதிசயத்தை தெரிவிக்க பின்னர் திரு ஒற்றியூரில் அந்த இடத்தில் சமாதி தோற்றுவிக்கப்பட்டது. கரும்பிலிருந்து எடுக்கப்படும் சாறு கரும்பஞ்சாறு எனப்படுகிறது. அதன் தித்திப்பு புகழ் பெற்றது. மாணிக்க வாசகரின் பாடல்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் வள்ளலார். மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்வதுண்டே. அப்படிப்பட்ட உள்ளத்தை உருக்கும் மாணிக்க வாசகரின் வாசகங்களை தான் கலந்து பாடும்போது கரும்பஞ்சாற்றில் தேனையும் பாலையும் கலந்தது போல் இனிமே உண்டாகிறது என மாணிக்க வாசகரை புகழ்ந்து பாடியுள்ளார் வள்ளலார். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நான் கருப்பஞ்சாற்றின்லே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. பொங்கல் பண்டிகையில் கரும்பு முக்கிய இடம் வகிக்கிறது. கரும்பில்லாமல் யாரும் பொங்கலை கொண்டாடுவதில்லை. கரும்பின் விளைச்சலும் பொங்கலை ஒட்டியேதான் தை மாதத்தில் நிகழ்கிறது. கரும்பு தின்ன கூலி வேண்டுமா என்றொரு பழமொழி உண்டு. கரும்பு இனிக்க கூடியது. அந்த இனிப்புக்காகவே அதை தின்னலாம். அப்படி இருக்க அவ்விதம் தின்பதற்கு கூலி வேறு வேண்டுமா என்ன? ஒரு செயலை செய்வதே மனதிற்கு மகிழ்ச்சி தருகிற போது அதை செய்வதற்கு எதற்கு கூலி என்பதை விளக்க வந்த பழமொழி இது. நம் ஆன்மீகத்தில் கரும்பு செய்திகள் நிறைய உண்டு. நமது ஆன்மீகமே நினைக்க நினைக்க நெஞ்சமெல்லாம் தித்திக்கும் கரும்புதானே.